வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். நம்ம இந்த வீடியோவில் கூட்டுறவுத்துறையை பற்றின ஒரு முக்கியமான தகவலை தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ இந்த வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இது வரைக்கும் நீங்கள் க்ரீன் அண்ட் டெக் தம் சேனல் வீடியோஸை சப்ஸ்கிரைப் பண்ணாமலே பார்த்துட்ருக்கீங்க அப்படின்னா இந்த வீடியோ கீழே இருக்க ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பண்ணி கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு தொடர்ந்து வீடியோக்குள்ளே பாருங்கள். இது மாதிரியான பயனுள்ள வீடியோக்களை நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா கூட இருக்க நோட்டிஃபிகேஷன் பில் பண்ணி கிளிக் பண்ணிவிட்டு அதில் ஆல் இண்ட் ஆப்ஷனை சூஸ் பண்ணி வச்சுங்க. அப்போ தான் நம்ம சேனலில் எப்போ ஒரு புது வீடியோ அப்லோட் பண்ணுறோமோ அது உங்கள் மொபைலுக்கு ஒரு நோட்டிஃபிகேஷனாக வரும். நீங்கள் வீடியோவை மிஸ் பண்ணாமல் பார்க்க முடியும். இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அப்போ தான் இந்த வீடியோவில் நான் என்ன தகவலாம் சொல்கிறேன் அப்படின்றது உங்களுக்கு முழுமையாக தெரியும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் லைக் பண்ணிவிடுங்க. இந்த வீடியோ பற்றின கருத்துக்களை கீழே இருக்க கமெண்ட் பாக்ஸில் தெரியப்படுத்துங்க. இல்லை இது மாதிரியான வேறு என்ன வீடியோ வேணும் அப்படின்றது கீழே கமெண்ட் பாக்ஸில் தெரியப்படுத்துங்க. வாங்க நம்ம இன்றைக்கி வீடியோக்குள்ளே பார்க்கலாம். சென்ற ஆண்டு பார்த்திங்கன்னா கூட்டுறவுத்துறையிலிருந்து ஒரு நோட்டிஃபிகேஷன் வெளியிட்டிருந்தாங்க. அதாவது 2024 அக்டோபர் மாதம் பார்த்தீங்கன்னா கூட்டுறவுத்துறை கீழே செயல்பட்டு வர நியாய விலை கடைகளில் இருக்கிற அந்த சேல்ஸ்மேன் போஸ்ட் அண்ட் பேக்கர் போஸ்ட்டுக்கு நோட்டிஃபிகேஷன் விட்டுருந்தாங்க. இந்த நோட்டிஃபிகேஷன் பார்த்தீங்கன்னா அந்தந்த மாவட்டத்துக்கு தனித்தனியாக வெளியிட்டிருந்தாங்க. அதாவது ஒரு மாவட்டத்துக்கும் ஒவ்வொரு மாவட்ட ஆள்சேர்ப்பு குழு அப்படின்னு சொல்லிட்டு இருப்பாங்க. ஸோ அவங்க மூலிமா இந்த ஜாப் நோட்டிஃபிகேஷன் அந்தந்த மாவட்டங்களில் வெளியிட்டு இருந்தாங்க. அந்த ஜாபுக்கான டைரக்ட் இன்டர்வியூ பார்த்தீங்கன்னா 11வது மாதம், அதாவது நவம்பர் மாதம் ஸோ அப்போ மழை காலம் அப்படின்றதுனால அந்த இன்டர்வியூ காலங்களில் மழை அதிகமாக வந்ததுனால அதை கொஞ்சம் தள்ளி வச்சாங்க. அதனால் 12வது மாதம் வரைக்கும் இந்த இன்டர்வியூ நடந்துச்சு. நம்மளில் பல பேர் பார்த்தீங்கன்னா இந்த சேல்ஸ்மேன் போஸ்ட்டுக்கும் பேக்கர் போஸ்ட்டுக்கு அப்ளை பண்ணிவிட்டு டைரக்ட் இன்டர்வியூ அட்டன் பண்ணியிருப்போம். இந்த இன்டர்வியூலாம் முடிஞ்சதுக்கப்புறமா ஒரு 15 நாளில் 30 நாளில் நம்ம ரிசல்ட் வரும் அப்படின்னு நினச்சிருப்போம். பட் ஆனால் இன்றைக்கி வரைக்கும் கிட்டத்தட்ட ஒரு 4 மாதம் ஆகுது. இன்னும் வரைக்கும் ரிசல்ட் வரல. ஆனால் இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு டிஸ்ட்ரிக்ட் ரிசல்ட்டை வெளியிட்டிருக்காங்க. அது என்ன டிஸ்ட்ரிக்ட், எப்படி அந்த ரிசல்ட்டை நம்ம பார்க்கணும் அப்படின்றத இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ இதேமாரியே கூடிய விரைவில், அதாவது இந்த வீக்லேயே உங்கள் எல்லாருக்குமான இந்த ரிசல்ட் உங்களுடைய டிஆர்பி வெப்சைட்டில் வரும். ஸோ அங்கே போயிட்டு உங்களுக்கான ரிசல்ட்டை நீங்கள் பார்த்துக்கலாம். இப்போ நான் சொல்ல போகிற அதே மெத்தடில் தான் உங்களுடைய டிஆர்பி வெப்சைட்லேயும் நீங்கள் பார்க்குற மாதிரி வந்திருக்கும். இன்னும் பார்த்தீங்கன்னா செங்கல்பட்டு டிஸ்ட்ரிக்டில் இருக்க அந்த டிஆர்பி வெப்சைட்டில் ரிசல்ட்டை இன்னும் ரிலீஸ் பண்ணலை. இப்போ நான் இந்த வீடியோ ஷூட் பண்ணுற வரைக்கும் இந்த டிஆர்பி வெப்சைட் உங்களுக்கு எப்படி கிடைக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த எல்லா டிஆர்பி வெப்சைட் லிங்க்கு பார்த்தீங்கன்னா ஆர்சிஎஸ் வெப்சைட்லேயே கொடுத்துருக்காங்க. rcs.tn.gov.in இம்பார்ட்டன்ட் லிங்க்ஸ் டிஆர்பி அப்படின்னு போட்டிங்கன்னா ஸோ இந்த பேஜ் வரும். இந்த பேஜோடைய லிங்க்கை நான் வீடியோ கீழே இருக்க டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துட்றேன். ஏன்னா எல்லா டிஸ்ட்ரிக்டோடைய லிங்க்கை நம்ம ப்ரொவைட் பண்ண முடியாது. நீங்கள் இந்த லிங்க்கை நான் கொடுத்துட்டேன் அப்படின்னா ஸோ இந்த பேஜ் உங்களுக்கு ஓப்பன் ஆகும். இதில் அந்தந்த டிஸ்ட்ரிக்ட் நேராக அந்த டிஆர்பியோடைய வெப்சைட் லிங்க் கொடுத்துருப்பாங்க. உங்கள் டிஸ்ட்ரிக்ட் நேராக இருக்க அந்த வெப்சைட் லிங்க்கை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கான அந்த டிஆர்பி வெப்சைட் ஓப்பன் ஆகும். இங்கே பார்த்தீங்கன்னா இன்டர்வியூ ஹால் டிக்கெட் அப்படின்ற இடத்துல உங்களுக்கான நேம் லிஸ்ட்டை வெளியிட்டிருப்பாங்க. ஸோ அதை கிளிக் பண்ணி நீங்கள் பார்த்துக்கலாம். இப்போ எந்த டிஸ்ட்ரிக்ட் வெளியிட்டிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா திருப்பத்தூர் டிஸ்ட்ரிக்டான ரிசல்ட்டை வெளியிட்டிருக்காங்க. ஸோ யாருன்னா திருப்பத்தூர்லேருந்து இந்த வீடியோ பார்த்துருந்தீங்க அப்படின்னா உங்கள் டிஸ்ட்ரிக்டில் இருக்கிற சேல்ஸ்மேன் போஸ்ட்டுக்கான அந்த ரிசல்ட்டை வெளியிட்டிருக்காங்க. அதை பார்க்குறதுக்கு ப்ரொஃபஷனல் செலெக்ஷன் லிஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு லிங்க் இருக்குது பார்த்தீங்களா, நியூன்னு. அதை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா உங்கள் டிஸ்ட்ரிக்டான பிடிஎஃப் ஓப்பன் ஆகும். ஸோ அவங்களுடைய பேர், அப்ளிகேஷன் நம்பர், டேட் ஆஃப் பர்த் கொடுத்துருப்பாங்க அந்த லிஸ்ட்டில். அதில் உங்கள் பேர், உங்கள் டேட் ஆஃப் பர்த், உங்கள் அப்ளிகேஷன் நம்பர் மேட்ச் ஆகுதான்னு செக் பண்ணி கன்ஃபார்ம் பண்ணிங்க. கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா இந்த டிஸ்ட்ரிக்டில் 66 பேரை செலக்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ நோட்டிஃபிகேஷன் நம்பர் 1/2024. ஸோ இந்த லிஸ்ட்டில் வேறு எதனா ஃபால்ஸ் இன்ஃபர்மேஷன் கொடுத்து நீங்கள் ஜாயின் பண்ணுறீங்க, இல்லை எதனா ஃபேக் பண்ணி நீங்கள் ஜாயின் பண்ணுறீங்க அப்படின்னா எப்போனாலும் கேன்சல் பண்ணுவோம் அப்படின்ற மாதிரிலாம் சொல்லியிருக்காங்க. கீழே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வேறு எதனா கம்ப்ளைண்ட்ஸ் இருக்குது அப்படின்னா, இல்லை நீங்கள் வேறு எதனா மேல்முறையீடு பண்ணணும் அப்படின்னா ஸோ நீங்கள் கோர்ட்டில் அப்பீல் பண்ணலாம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ இப்படி தான் பார்த்தீங்கன்னா உங்களுக்கான ரிசல்ட்டை நீங்கள் பார்த்து தெரிஞ்சுக்கணும். இந்த வீடியோவை பார்க்குற நீங்கள் யாருன்னா இந்த இன்டர்வியூவில் செலக்ட் ஆகிருந்தீங்க அப்படின்னா மறக்காமல் இந்த வீடியோ கீழே இருக்க கமெண்ட் பாக்ஸில் ஒரு கமெண்ட் போட்டுப்போங்க. ஒருவேளை நீங்கள் இந்த இன்டர்வியூ அட்டன் பண்ணி செலக்ட் ஆகாமல் இருந்தீங்க அப்படின்னா ஏன் செலக்ட் ஆகலை அப்படின்றதுக்கான காரணம் உங்களுக்கு ஐடென்டிஃபை பண்ண முடியுதா அப்படின்றதையும் இந்த கமெண்ட்டில் தெரியப்படுத்துங்க. உங்களுடைய காரணங்களை நானும் படித்து தெரிஞ்சுக்கிறேன். இதேமாரி தான் நீங்கள் எல்லா டிஸ்ட்ரிக்டும் பார்க்குற மாரி இருக்கும். ஸோ நான் இப்போ இந்த வீடியோ ரெக்கார்ட் பண்ணுறதுக்காக நான் எல்லா டிஸ்ட்ரிக்ட் போய்ட்டு செக் பண்ணேன். இன்னும் இந்த ஒரு டிஸ்ட்ரிக்ட் தவிர வேறு எந்த டிஸ்ட்ரிக்ட் ரிசல்ட் வந்த மாதிரி தெரியல. இந்த திருப்பத்தூர்ன்ற பேர் இந்த வெப்சைட்டுடைய டிஆர்பி லிஸ்ட்டில் இல்லை. ஸோ இதுமாரி உங்களுக்கு எதனா மிஸ் ஆகிருந்தது அப்படின்னா நீங்கள் உங்களுடைய ப்ரௌசரில் கூகுள் போயிட்டு உங்களோட டிஸ்ட்ரிக்ட் பேர் என்னவோ இப்போ இதுமாரி டைப் பண்ணுங்கள், திருப்பத்தூர் டிஆர்பி அப்படின்னு டைப் பண்ணிங்க அப்படின்னா
உங்கள் டிஸ்ட்ரிக்டான டிஆர்பி வெப்சைட் வந்து ஃபஸ்ட்லேயே வந்துடும். ஸோ அதை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா டைரெக்டாக நீங்கள் உங்களுடைய டிஸ்ட்ரிக்ட் வெப்சைட்டுக்குள்ளே டிஆர்பி வெப்சைட்டுக்குள்ளே அங்கே ஹோம்ன்றதை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கான இந்த ரிசல்ட் பேஜ் வந்துடும். இதில் ப்ரொஃபஷனல் லிஸ்ட்டை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கான ரிசல்ட்டை நீங்கள் பார்த்துக்க முடியும். கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி ரிலேட்டிவில் இருக்கிறவங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும். டிஆர்பி சேல்ஸ்மேனுக்கான ரிசல்ட்டுக்காக வெயிட் பண்ணுற உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்குமே இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்கள். இந்த மெத்தடை யூஸ் பண்ணி தான் உங்களுக்கான டிஆர்பி சேல்ஸ்மேன் அண்ட் பேக்கருக்கான ரிசல்ட் நீங்கள் தெரிஞ்சுக்க முடியும். உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் ரிலேட்டிவ்ஸ் யாருன்னா இந்த சேல்ஸ்மேன் பேக்கருக்கான இன்டர்வியூ அட்டன் பண்ணிவிட்டு ரிசல்ட்டுக்காக வெயிட் பண்ணுறாங்க அப்படின்னா அவங்களுக்கு இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்கள். ஸோ வேறு டிஸ்ட்ரிக்டில் இருக்கிறவங்களுக்கும் டெய்லியும் உங்களுடைய வெப்சைட்டில் போய்ட்டு நீங்கள் செக் பண்ணி பாருங்கள். ஸோ எப்போ ஆனாலும் உங்களுடைய டிஸ்ட்ரிக்டான அந்த ரிசல்ட்ஸ் அவுட் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. எப்போல்லாம் உங்களுக்கு ஃப்ரீ டைம் கிடைக்குதோ ஸோ நீங்கள் அப்போல்லாம் அந்த வெப்சைட்டில் போய்ட்டு செக் பண்ணி பாருங்கள். ரிசல்ட் வெளியிட்டிருப்பாங்க. ஒருவேளை உங்களுடைய டிஸ்ட்ரிக்ட் ரிசல்ட் வெளியே வந்திருக்கு அப்படின்னா என்ன டிஸ்ட்ரிக்ட் ரிசல்ட் வெளியிட்டிருக்காங்க அப்படின்றது இந்த வீடியோ கீழே இருக்க கமெண்ட் பாக்ஸில் தெரியப்படுத்துங்க. மற்றவங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இந்த இன்டர்வியூவில் நீங்கள் யாரா செலக்ட் ஆயிருந்தீங்கன்னா மறக்காமல் இந்த கீழே இருக்க கமெண்ட் பாக்ஸில் சொல்லிட்டு போங்க. இன்னும் நம்ம சேனல் வீடியோஸை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமலே பார்த்துட்டீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு வீடியோ தொடர்ந்து பாருங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ்.